வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டியான அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவில் நம்ம சீவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து ஓலை பக்கோடா, ரிப்பன் பக்கோடா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. 5 நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய இந்த ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சீவல் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. எந்த கப்பில் 2 கப் அரிசி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. இது கூட இந்த சீவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. எனக்கு வந்து ஜீரகத்தோட ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஓமம் அப்படி இல்லாட்டி எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு முதல்ல இதை ப்ளைனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லா பக்கமும் உப்பு மிளகாப்பொடி எல்லாம் சாறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை நீங்கள் எந்த அளவு சாஃப்டாக பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு சீவல் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக வருங்க. அதே நேரத்தில் இது பிழியறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த மாவு எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள், கையில் கூட கொஞ்சம் கூட ஒட்டலை. இந்த அளவு பக்குவமாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாவை ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே பிழிஞ்சு பொரிச்சு எடுத்துடலாங்க. நான் வந்து இந்த மாதிரி நீளவாக்கில் ஹோலில் அச்சு எடுத்திருக்கேங்க. இந்த அச்சை வந்து நம்ம எப்பவும் போல் முறுக்கு பிழிகிற அச்சில் போட்டு பிழிஞ்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன், அதே மாதிரி வெளியவும் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே மாவு வச்சிடலாங்க. அந்த அச்சு வந்து எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு மாவை எடுத்து உள்ளே வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு மேலே இருக்கிறத மூடி நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாங்க. இதை வந்து நம்ம எண்ணெயிலேயே டைரெக்டாக தான் பிழிஞ்சு விட போகிறோம். இந்த மாதிரி சுற்றி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரியே பிழிஞ்சு விட்டுட்டு இது ஒரு பக்கம் நல்லா செவந்து வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு வேக விட்டுறலாங்க. இதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, டக்குன்னு ரெடி ஆயிரும். அடுப்பை வந்து குறைவான தீயில அல்லது மிதமான தீயில வச்சுட்டு இதை வேக விடுங்க. இந்த எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்குற வரைக்கும் இதை நல்லா வேக வச்சிடலாங்க. நம்மளோட சீவல் நல்லா மொறுமொறுப்பாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவு நல்லா செவந்து வெந்ததுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான நம்மளோட ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஈவினிங் டயத்தில் டீயோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரியான சீவல் ரெசிபியை உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.